6th standard science first term யூனிட் 1 மெஷர்மெண்ட்ஸ் அளவு 1 அளவீடுகள். இந்த லெசன்ல இருக்கிற டூ யூ நோ கண்டென்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பூமியின் பரப்பில் எடை என்பது நிறைக்கு நேர்த்தகவில் இருக்கும். பூமியின் பரப்பில் எடை என்பது நிறைக்கு நேர்த்தகவில் இருக்கும். பூமியை விட நிலவின் ஈர்ப்பு விசை குறைவு என்ற போதிலும் இரண்டிலும் நிறை சமமாகவே இருக்கும். ஆனால் எடை குறையும். நிலவின் ஈர்ப்பு விசை புவியை போல 1/6 தான். ஆகவே நிலவில் பொருளின் எடை என்பது பூமியில் உள்ள எடையில் 1/6 ஆகும். இப்போ பூமி பரப்புல எடை அப்படின்றது நிறைக்கு நேர்த்தகவுல இருக்கு. பூமியை விட நிலவுல ஈர்ப்பு விசை குறைவாதான் இருக்கு. அதனால இரண்டுல இருக்கிற நிறையும் சமமாக தான் இருக்கும். நிறை அப்படின்றது வெயிட், அது சமமாக தான் இருக்கும். ஆனா எடை குறையும். அப்போ அந்த மாதிரி எடை குறையும் போது நிலவுல இருக்கிற ஈர்ப்பு விசையை போல 1/6 தான் அங்க பூமியில இருக்கிற ஈர்ப்பு விசையில 1/6 தான் நிலவுல இருக்கும். அதனால நிலவுல பொருளோட எடை பூமியில இருக்கிற எடையை விட 1/6 தான் இருக்கும். The weight is directly proportional to the mass on Earth's surface on Moon, where the gravitational force is lesser than Earth. The weight will reduce, but the mass will remain same. The Moon's gravitational pull is 1/6 of the Earth's pull. Thus, object weight 6 times lighter on the Moon than on the Earth. அடுத்தது, முற்காலத்தில் மக்கள் பகல் நேரத்தை கணக்கிட மணல் கடிகாரம் மற்றும் சூரிய கடிகாரத்தை பயன்படுத்தி நேரத்தை அளவிட்டனர். தரையில் நடப்பட்ட ஒரு குச்சியின் நிலநினை கொண்டு நேரத்தை கணக்கிட முடியும். ஒரு சிறிய துளை உள்ள பாத்திரத்தை கொண்டு காலத்தை கணக்கிட்டனர். நீர் நிரம்பிய ஒரு பெரிய கலனில் துளையுள்ள இப்பாத்திரத்தை வைத்து அது மூழ்கும் நேரத்தை கணக்கிட்டனர். பின் இதனை கணக்கிடும் கருவியாக பயன்படுத்தினர். மேற்கண்ட கடிகாரங்கள் நேரத்தை தோராயமாக அளவிட உதவின. நவீன காலத்தில் மின்னணு கடிகாரங்கள், நிறுத்து கடிகாரம் போன்ற உபகரணங்கள் நேரத்தை துல்லியமாக கணக்கிட உதவுகின்றன. முன்னாடி காலத்துல மக்கள் பகல் நேரத்தை கணக்கிடுறதுக்கு மணல் கடிகாரமும் சூரிய கடிகாரமும் பயன்படுத்தி நேரத்தை கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் தரையில நடப்பட்ட ஒரு குச்சியோட நிழல் எந்த பக்கம் சாயுது அந்த நிழலை பொறுத்து நேரத்தை கணக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிறிய ஓட்டை போட்ட ஒரு பாத்திரத்தை வச்சு காலத்தை கணக்கிட்டாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய பெரிய பாத்திரத்துல நீர் நிரப்பி வச்சு அந்த பாத்திரத்துக்குள்ள அந்த நீருக்குள்ள சின்ன ஓட்டை போட்ட ஒரு பாத்திரத்தை வைக்கும் போது அது எந்த நேரத்துல மூழ்குதோ அந்த மூழ்கிற நேரத்தை வச்சு நேரத்தை கணக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இதை ஒரு கணக்கிடும் கருவியா பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் இப்ப நேரத்தை சரியான துல்லியமா கரெக்டான நேரத்தை காட்டுறதுக்காக மின்னணு கடிகாரம், நிறுத்து கடிகாரம் போன்ற உபகரணங்கள் துல்லியமா நேரத்தை கணக்கிடுறதுக்கு உதவுது. இதுதான் மணல் கடிகாரம். In earlier days, people used sand clock and sundial to measure the passage of time during the day. The shadow cast by a stick can be used to estimate time. One can also use a vessel with a small hole for computing time. Take a vessel or bottle with small hole in it and fill it with water. The time taken for water to drain can also be used as a measuring device. There are rough methods for counting passage of time. We can use electronic clock, stopwatch and other instrument to count even smaller duration of time. அடுத்தது, ஓடோமீட்டர் என்பது தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படும் ஒரு கருவியாகும். ஓடோமீட்டர் அப்படின்றது தானியங்கி வாகனங்கள், தானா இயங்குற வாகனங்கள் எந்த தொலைவுல கடக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கருவி. அடுத்தது, மெட்ரிக் முறை.
மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் 1790இல் பிரெஞ்சுக்காரர்களால் உருவாக்கப்பட்டது. மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் 1790ல பிரெஞ்சுக்காரர்களால உருவாக்கப்பட்டது. அடுத்தது, நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படும் அளவுகோல் 16ஆம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வெல் என்ற அறிவியல் அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டது. நீளத்தை நம்ம அளக்கிறதுக்கு அளவுகோல் பயன்படுத்துறோம். அது 16வது நூற்றாண்டுல வில்லியம் பெட்வெல் அப்படின்ற அறிவியல் அறிஞரால கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்தது, பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான ஒரு படித்தர மீட்டர் கம்பி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இந்த மீட்டர் கம்பியின் நகல் ஒன்று டில்லியில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. பிரெஞ்சு நாட்டு தலைநகரத்துல பாரிஸ்ல இருக்கிற எடை மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்துல எடை மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனம் அங்க பிளாட்டினம் இரிடியம் இந்த 2 உலோகத்தினாலும் சேர்ந்த ஒரு கலவையான பிளாட்டினம் இரிடியம் உலோகத்தோட கலவையிலான ஒரு படிதர மீட்டர் கம்பி ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. இந்த மீட்டர் கம்பியோட நகல் ஒன்று டெல்லியில இருக்கிற தேசிய இயற்பியல் ஆய்வகத்துல வைக்கப்பட்டிருக்கு. 1 கிலோகிராம் என்பது பிரான்சில் உள்ள செவ்ரேஸ் என்ற இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் 1889இல் நிறுவப்பட்ட பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையால் ஆன ஒரு உலோக தண்டின் நிறைக்கு சமம். 1 கிலோகிராம் அப்படின்றது பிரான்ஸ்ல இருக்கிற செவ்ரேஸ் அப்படின்ற இடத்துல இருக்கிற சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்துல 1889ஆம் வருஷம் நிறுவப்பட்ட பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையால் ஆன ஒரு உலோக தண்டோட நிறைக்கு சமமா இருக்கு. உலோகத்தண்டோட எடைக்கு சமமா இருக்கு. பிளாட்டினம் இரிடியம் அந்த 2 உலோகத்தோட கலவையினால ஆன ஒரு உலோக தண்டோட நிறைக்கு சமம் தான் 1 கிலோகிராம். An odometer is a device used for indicating distance traveled by an automobile. The metric system or standard set of units was created by the French in 1790. A ruler or scale used nowadays to measure length was invented by William Bedwell in 16th century. A standard meter rod made of an alloy of platinum and iridium is placed at the Bureau of Weights and Measures in Paris. National Physical Laboratory in Delhi has a copy of this meter rod. 1 kilogram is equal to the mass of certain bar of platinum and iridium alloy that has been kept in since 1889 at the International Bureau of Weights and Measures in Sevres, France. Thank you.